நாங்கள் பிச்சை எடுக்கிறோம், நீங்கள்லாம் என்ன எடுக்கிறீங்க? உங்களுக்கு அவங்களே வந்து தந்துட்டு போயிடுறாங்களா வீட்டில் வந்து? இதெல்லாம் ரொம்ப அநாகரிகமானது. நான் அவரை வந்து சிறையில் இருக்கும்போதுலேருந்து அப்பான்னு தான் அழைப்பேன். நீங்கள் அதை பார்க்கக்கூடாது. நீங்கள் குற்றச்செயல்கள் நடக்குதுன்னா குற்றச்செயல்களுக்கான காரணங்களை தேடி ஆராயுங்க. அதை தவிர்க்கிறதுக்கு, அதை போக்குறதுக்கு பாருங்கள். இனி வரும் காலங்களில் இதுபோல குற்றங்கள் நிகழாமல் இருக்க தலைவர் பெருமக்கள் அதுக்கான முயற்சியை எடுங்க. திரும்ப திரும்ப அதையே சொல்லி 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 இங்க சமூக இணக்கங்களை பிளந்து பிரித்து கூறு போட்டு மானுடத்தை கொன்னுட்டு மதத்தை தூக்கி நிறுத்திக்கிட்டு இருந்தது ஒன்றும் இல்லை. நீங்க திரும்ப திரும்ப சொல்றேன், புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். தான் வாழ்கிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று கருதி கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை எவராலும் தடுக்க முடியாதுங்கிறது. இப்போ நீங்கள் எதை நோக்கி எங்களை அழைச்சிட்டு போறீங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். சும்மா அவனா வர்றவன்லாம் ஒன்று பேசிட்டா கைக்கூலிங்கிறது, எடுபடிங்கிறது, அடிமைங்கிறது, அடிவரடிங்கிறது, அப்புறம் ஓட்டு பிச்சைங்கிறது. அப்புறம் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? தேர்தலில் வந்து என்ன கேட்குறீங்க? பிச்சை கேட்காம கொஞ்சம் தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்கன்னா கேட்குறீங்க, இல்லை காணிக்கை கேட்குறீங்க. என்னங்கடா கொடுமையா இருக்கு. அதுல அரசியல் ஆதாயம் இருக்குன்னா பைத்தியமே, நீனும் பயன்படுத்தி போய பைத்தியமே. அதுக்காக தானே இவ்வளவு பாடுபடுறேன். எல்லாரும் வைங்கள ஆதாயம் இருக்க பைத்தியமே, எதுக்கு பைத்தியமே வளர்த்தீர? நீ எல்லாரும் கட்சி படத்துலயும் போடுங்க, ஐயா கருணாநிதி படத்துக்கு இடையில போடுங்க, அம்மா ஜெயலலிதா பக்கத்துல போடுங்க, இந்த பேசுற ஒரு பைத்தியர்கள் அது கூட வச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்து பண்ணிக்கிட்டு. ஏய் 100 200 சொச்ச வழக்கு வாங்கியிருக்கு, 1.5 வருஷம் சிறையில் இருந்திருக்கு. புரியுதுன்னு நினைக்கிறேன். பாஸ்போர்ட்டை 14 ஆண்டா வச்சுக்கிட்டு எந்த நாட்டிலையும் இறங்க விட மாட்டான். ஏன்னு கேளுங்க, பக்கத்தில் நிற்கிற ஒரு படம் தான் காரணம். சும்மா ஏதாவது பேச்சு ஆதாயம் இருக்குன்னா நீ எல்லாருமே பயன்படுத்துங்க தயவு செய்து. ஏன்னா இவ்வளவு காலமா நான் போராடினது அதுக்கு தான். தயவு செய்து பயன்படுத்து. கொடுமையா பாக்குறேன். எனக்கு இந்த கள்ளச்சாராய விற்பனை தடுக்க போன பிள்ளைகளை வெட்டி கொன்னதையும் விட பெடும் துயரம் என்னன்னா, அது முன்விரோதத்தின் காரணமா நடத்தப்பட்ட கொலைன்னு சொன்னது பாருங்க, அதுதான் ரொம்ப வலிக்குது. உண்மையிலே நடந்தது தெரியுது. அந்த தம்பிகளை அடிக்கடி போய் இது பண்ணியிருக்காங்க. அதனால பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அவங்க சிறைக்கு சென்றிருக்காங்க, வழக்கு வாங்கியிருக்காங்க. திருப்பி வந்து மறுபடியும் அதே செயலை செய்யும் போது இவங்க தடுக்க போகும்போது கொலை செய்ய நடந்திருக்கு. ஒரு காவல்துறை எடுத்த உடனே நீ வந்து அது முன்விரோதம் என்ன விரோதம் அதை சொல்லு. முன்விரோதம் என்ன விரோதம்? எப்படியாவது இந்த அரசை பாதுகாக்கணும்னு நினைக்கிறத எப்படி நீங்க இருக்கிறது? இப்ப இதுக்கு என்ன தெரியுமில்ல பண்ணுவாங்க, அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அல்லது வட்டாட்சியர் காவல்துறை அதிகாரியை பணியிட மாட்டுவாங்க. அரசு பொறுப்பே இருக்காது. அப்புறம் திருப்பரங்குன்றதுக்கும் அரசு பொறுப்பேற்கலையே. அந்த பிரச்சனைக்கு மாவட்ட ஆட்சியர் தான் காரணம். அந்த கள்ளக்குடி சாவுக்கு மாவட்ட ஆட்சியர் இருந்தாங்க. கள்ளக்குறிச்சியில் செத்தது மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரி. அரசுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, எந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்கு தெரியல, உங்ககிட்ட சொன்னாங்களா தம்பி? ஒவ்வொரு என் வார்த்தையும் என் தலைவன் எனக்கு சொன்னதான். என் துவக்கிலிருந்து போற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கோ அது உங்க வாயிலிருந்து வர ஒரு வார்த்தைக்கு இருக்குன்னுச்சு. நாங்களே ஒவ்வொருத்தரும் வெடிகுண்டு அணுகுண்டு தான். பாக்குறீங்கல்ல, ஒரு வார்த்தை பேசினா ஒரு வாரத்துக்கு அது ஓடிட்டு இருக்கு. வேகவாரா சொல்றான், வினை ஆற்றாத சொல் வீணுன்னு. அப்புறம் நம்ம பேசுறதுக்கு என்னதான் இருக்குது? அப்போ அது இந்த ஒரு வார்த்தையும் வெடிகுண்டு தான். வேற எதுக்காக தாக்குனாங்க சொல்லுங்க. அதுதான் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். அதான் முன்பதிவு இல்லாத இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்ற வட இந்தியர்கள் வருவது, நம்ம பிள்ளைகளில் பெண்கள் இந்த கழிவறைக்கு பக்கத்தில் போய் இருந்துக்கிறது, அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் நீங்கள் வந்ததை பார்க்குறீங்க. அவங்க எந்த ஒழுங்கையுமே கடைபிடிக்க மாட்டாங்க. இது ஒன்றும் புது நிகழ்வு இல்லையே.
எந்த நம்ம ஊர்ல ஈரோட்டில் வந்து தொழிற்சாலையில் வேலை செஞ்சுக்கிட்டு தமிழர்களுக்கு வேலை கொடுக்காதீங்கன்னு போராடலையா? அதெல்லாம் நீங்க கேட்கலையா? இப்ப செய்தி இன்னும் 10 ஆண்டுகளில் ஈழத்தில் என்ன நடந்ததோ, வந்த சிங்களம் எங்களை அடிச்சு விரட்டினால அதே மாதிரி இங்கே அடிச்சு விரட்டணும். அங்கே விரட்டும் போது இங்கே நிற்க ஒரு நிலம் இருந்தது, இங்கே விரட்டும் போது எங்கே போவீங்கன்னு யோசிச்சுக்கிட்டு வேலை செய்யுங்க. இந்த பாதுகாப்பு கொடுத்தா வந்துருவார் அவர், போயிடுவாராமா பிஜேபி கூட? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பிஜேபியில இருந்த தம்பி அண்ணாமலைக்கு எதுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க? அவர் அதுல தானே இருக்காரு. அது வந்து நான் வந்து எனக்கு அழைப்பானை வருது, நீதிமன்றத்தில் போய் நான் நேர் நிற்கிறேன். அவங்களுக்கு அழைப்பானையே கொடுக்கப்படல, வந்து நேர் நிற்கிறாங்க. நாங்க சொல்றதை நீங்க கவனிச்சுக்கிறீங்க. நீங்க இந்த மூலமா தெளிவாய்க்கணும். இந்த சோகால்டு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்கிறாங்கல்ல, இந்த அரசியல் தேர்தல் வகுப்பாளர்கள், நாங்க என்ன கேட்கிறோம், பன்னெடுங்காலமா இந்த நாட்டில் நீங்க கட்சி அரசியல் தேர்தல் அரசியலையே செய்றீங்க. நீங்க மக்கள் அரசியலையே பேச மாட்டீங்க, முன்னெடுக்க மாட்டீங்க. தேர்தல் வியூக வகுப்பாளர், தேர்தல் வியூகம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா தேர்தலில் வெல்றது மட்டுமேனா அது வியாபாரமா இருக்குது. உட்கார்ந்துட்டு வந்து ஊடகங்களை வாங்குவது, அவங்களுக்காக பேசுங்கிறது, இதை இப்படி போடுங்க, அப்படி போடுங்க, இதை பண்ணுங்க, இதை பேசி இதை செய்யறது என்பது இது ஒரு வெறும் தேர்தல் அரசியல் தான். மக்கள் அரசியல் எப்போது வரும்? இந்த மக்களுக்கு இது பிரச்சனை, இத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கு, இவங்க இந்தந்த கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க, அந்த கோரிக்கைகளுக்கான காரணம் இது, அந்த கோரிக்கைகளுக்கான தீர்வு இது, இந்த பிரச்சனைக்கு காரணம் இது, தீர்வு இது, இதை வைத்து நகர்கிற அரசியல் தான் இங்க தேவை. நீ ஒரு இதில் இப்ப நம்ம அடிப்படையில் படி பார்ப்போம். இதே என் தம்பி விஜய்க்கு ஐயா ஜான் ஆரக்சாமின்னு ஒரு வீக வகுப்பாளர் இருக்கிறார். அதுக்கப்புறம் தம்பி ஆதவ அர்ஜுனான்னு ஒரு வீக வகுப்பாளர் இருக்கிறார். இவங்க இந்த மண்ணில் பிறந்திருக்காங்க, வளர்ந்துருக்காங்க, இவங்களுக்கு இங்க இருக்கிற சிக்கல்கள் தெரியும். பீகார்ல இருந்து ஒருத்தர் வரணும் அப்படின்னா, ஆந்திரால இருந்து சுனில்னு ஒருத்தர் வரணும், பீகார்ல இருந்து ஒரு பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் வரணும் அப்படின்னா, இந்த உங்களுக்கு கேட்குறேன், உங்களுக்குலாம் மூளைன்னு ஒன்று இருக்கா, அறிவுன்னு இருக்கா, ஒன்று இருக்கா இல்லையா? வெளியிலிருந்து பார்க்குறேன், தமிழ்நாட்டில் ஒருத்தரும் கூட ஒன்றும் இல்லை. புரியுதா? பீகார்லேருந்து வந்து எவனா சொல்லிக் கொடுக்கணும், இல்லை ஆந்திராலேருந்து வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே தான் 2 வீக வகுப்பாளர் இருக்காங்கல்ல தம்பி, கேட்டீங்கள? இருக்காங்கல்ல. வெளியிலிருந்து பார்க்கல, பீகார்ல இருந்து வர்ற அவருக்கு நான் இப்பவும் கேட்கிறேன், திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அது பிரசாந்த் கிஷோர் தெரியுமா? அத்திக்கடை அவினாஷ் தெரியுமா? தெரியாதுல்ல. இங்க கோவையில் இருக்க பிரச்சனை நெசவு, ஏன் இந்த நெய்தல் நொய்யலாறுன்னு ஒன்று இருக்குது, அது தெரியுமா? அப்புறம் எனத்துக்கு நீ வேற நீனு பொதுவா சொல்றேன் தம்பி. இந்த இனத்தில் இப்ப ஐயா கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதா வரைக்கும் இது தேவைப்படல இல்ல. அவங்க எல்லாம் வீக வகுப்பாளர். இப்ப நான் அதிமுக கேட்கிறேன், ஐயா செங்கோட்டையன் இல்ல அங்க இருக்கிற பெரிய தலைவர்கள், இவர்களை தாண்டிய ஒரு ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியாதா? கீழ்நிலையிலிருந்து வந்த தலைவர்கள் அங்கே இல்லையா? இப்போ திமுகலே ஐயா துரைமுருகன், டிஆர் பாலு, திருச்சி சிவா, ராசா, இவங்களெல்லாம் தாண்டி ஐயா கே நேரு, இவங்களெல்லாம் தாண்டிய கொம்பனா பிரசாந்த் கிஷோர்? சொல்லுங்க தம்பி, எதையாவது பேசிக்காது தம்பி. 300 கோடி கொடுத்தா எல்லாரும் வேலை செய்வான். என்னத்தையாவது பேசிக்காது தம்பி. என்ன வேலை? 10 ஆண்டு கால ஆட்சி, மாறுதல் தேவைப்படுது, பல கட்சி கூட்டணி. எப்படியும் இந்த 10 ஆண்டு கால ஆட்சிக்கு ஒரு மாறுதலை மக்கள் விரும்பும்போது, நீ வந்து குருவி உட்காரும் போது பணம்பலம் விழுந்துருச்சுன்னா அந்த கதை தான் இது. நீ ஏதான் இன்னிய பீகார்ல ஒத்த தொகுதியில் ஜெயிக்க முடியலையா? ஸ்ட்ராட்டஜி என்னாச்சு? நீ எளிய பிள்ளைகள் ஓட்டு காசு கொடுக்காம, காசே இல்லாம எங்களை மாதிரி நிக்கிறோம்ல, நீ பெரிய கொம்பாண்டா ஸ்ட்ராட்டஜிஸ்ட், வாடா இங்க வாடா, எங்களுக்கு வந்து என்ன சிரிக்கிறீங்க? காசு கொடுக்கணும், காசு கொடுக்காம வேலை செய்வியா? அவன் எதுக்குன்னு கேட்கிறேன். இங்கேயே மாபெரும் மேதைகள் இருக்கான தமிழ்நாட்டில், அறிஞர் பெருமக்கள் எல்லா கட்சியிலும் இருக்கான். என் தம்பிக்கு ஏற்கனவே ஜான் ஆரக்சாமி, ஆதவ அர்ஜுனான்னு 2 பேர் இருக்காங்களே, 2 பேருமே வேலை செஞ்ச நல்ல கட்சிக்காரங்க தான். அப்புறம் இவன் எதுக்கு பீகார்ல இருந்து ஒருத்தன்? பீகார்ல இருக்கவனுக்கு அறிவு இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கவனுக்கு அறிவு இல்லையா? இங்கேயே பிறந்து வளர்ந்தவனுக்கு உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்தவன் தமிழன். நீ
பாப்பா என்னை கொண்டு இந்தியாவுக்கே ஸ்ட்ராட்டஜி பண்றேன். கொஞ்சம் காசு கொடு, இந்தியாவுக்கே. ஏய் அகில உலகத்துக்கு ட்ரம்ப் கிம்பு எல்லாருக்கும் நான் ஸ்ட்ராட்டஜி பண்றேன். காசு கொடு. சொல்ற தேவையில்லை, நமக்கு தேவையில்லை. நம்ம இந்த நிலத்தின் மக்கள், நமக்கு இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியும். இந்த நிலம் சார்ந்ததிலே பெரிய அறிஞர்கள் இருக்கிறாங்க. அதை தாண்டி எதுக்கு போயிட்டு நம்ம போய் அவனை கூட்டிட்டு வந்து வெளியிலிருந்து பாக்குறவனுக்கு இந்த சுனில்னு ஒருத்தர் வந்து தான் திமுகவுக்கு வேலை செய்யணும் போல் இருக்கு, அதிமுக வேலை செய்யணும் போல் இருக்குது. இல்லை பிரசாந்த் கிஷோர்னு பீகார்ல இருந்து ஒருத்தர் வரணும் போல் இருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் எல்லாம் அப்படி மூளை வறண்டு போச்சு போல் இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் அதை ஏற்க முடியாது. அது ஒரு தன்மான இழப்பா தான் நான் பாக்குறேன். இங்கேயே பெரிய அறிஞர்கள் இருக்காங்க, அவங்கள பயன்படுத்தலாம். இப்போ தனிப்பட்ட முறையிலே என் தம்பிக்கு சொல்றேன், 2 பெரிய விகோ வகுப்பாளராக வச்சிருக்கீங்க. அதான் ஜான ஆரோக்கியசாமி ஐயா, ஜெகன்மோகன் ரெட்டிக்கெல்லாம் வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சவர், சந்திரபாபு நாயுடுக்கெல்லாம் வேலை செஞ்சவர். இது தம்பி ஆதவர்ஜுனா வந்து போன முறை திமுகவுக்கு வேலை செஞ்சவர். இப்போ அவங்களே போதுமானதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது வேலை செய்யல அவர். நாங்கள் வந்து இந்த கட்சி அரசியலை தாண்டி ஒரு உறவு. அடிக்கடி நாங்கள் சந்திக்கும் போதெல்லாம் ஐயா அப்படி பண்ணலாமுங்க, அப்படி பண்ணலாமாங்க. நீங்கள் ஒப்பந்தம் போட்டு சம்பளம் கொடுத்தலாம் இல்லை. எல்லாருமே எனக்கு யோசனை சொல்லுவாங்க. நீங்கள் கூட அழைச்சி பேசி அண்ணா அதை அப்படி செய்யலாமண்ணா, நீங்கள் கொஞ்சம் கவனம் பண்ணுங்க அண்ணான்னு ஒரு நாளைக்கு 100 ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எனக்கு போடுவான். நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடட்டா பகிரில்லை அண்ணா, நீங்கள் இந்த தேர்தலில் வந்துன்னா நம்ம ஓட்டு ஒவ்வொருத்தருக்கும் மரம் வந்து கொடுக்கலான்னா இது பண்ணலான்னா எதையாவது ஒரு யோசனை கொடுத்துக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் நீங்கள் சொல்கிற வீகம் தான் தம்பி. அது மாதிரி சொன்னவர் தான். ஒரு பேரன்பின் காரணமாக எங்கள் மேலே இருக்க அக்கறையில் சில இது இப்படி செய்யலாம், ஏன் அப்படி செய்யலாம். அவர் மட்டும் இல்லை, எங்கள் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி சொல்லுவார், என் தம்பி பாண்டே கூட சொல்லுவான், எடுத்து பேசுவான்னு. அதை இந்த மாதிரி யோசிங்கன்னா இது ஒரு பிரச்சனையாக இருக்குது கவனிங்கன்னா அப்படிம்பாங்க. இங்கே இருக்கிற பெருமக்கள் எல்லாருமே வெவ்வேறு கட்சியில் இருக்கிறவங்களே எடுத்து எனக்கு சொல்லுவாங்க, தம்பி இதில் கொஞ்சம் கவனம் பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா வருது உங்களுக்கு அப்படின்னு சொன்னாலும் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் சொல்லணுமா? கட்சிகளில் பிரச்சனை வந்து நான் வேட்பாளர் அறிவிக்கிற வரைக்கும் நீங்க இந்த கேள்வியை கேட்பீங்க, நான் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். இது என்னத்தை நான் சொல்றது சொல்லுங்க. திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்து தலைவர் வந்து ஐயா ஸ்டாலின், இந்த ஆன்மீக ஆட்சிக்கு வந்து ஐயா சேகர் பாபு. இது ஒரு கொடுமை தம்பி. என்ன செய்யறது எது செய்யறதுன்னு தெரியல. ரொம்ப நாளா இது திராவிட கட்டிடக்கலை, திராவிட நாகரிகம், அது இது எல்லாம் பேசி பார்த்தாங்க. அடி ஏறி மேல வரும்போது பார்க்கும்போது 5500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் இரும்பை உருக்கி இருக்கிறார்கள். தமிழர்கள் நாகரிகம், மொழி சிதைந்தால் பண்பாடு அழிந்து போகும், அப்புறம் இனம் அழிந்து. இதாயா தமிழ் தேசியம். அது ஒரு தம்பி சொல்றான்னு, என்ன நம்ம கட்சியில இருந்து 1000 பேர் அங்கே சேர்ந்தாருன்ட்டு ஐயா நம்ம கட்சியில சேர்ந்துட்டாரு. என்ன செய்யறது எதுன்னு தெரியல. ஏதோ இது தொடங்கி இருக்கு அமெரிக்காவில். இது ஒவ்வொரு நாடுகள்லையும் தொடரும். ஏன்னா அவர் ட்ரம்ப் இதை செய்வார்னு தெரியும் தானே. மதில் சுவர் கட்டி தடுத்தவர் தானே உள்நுழையாமல் இருக்கிறது. மற்ற நாடுகள்லாம் அப்படி இல்லை, பேரன்பு உண்டு. இப்போ நம்ம ஈழத்தாயகத்திலிருந்து ஏதிலிகளாக போன நம்ம இனச்சொந்தங்களை எல்லாம், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள், பிரிட்டன்லாம் நம்மளை அப்படியே சொந்த நாட்டு மக்களாக தான் ஏற்றுக்கிறது. இப்போ அந்த இதை இப்படி பார்க்க முடியாது. பெரிய நிலப்பரப்பு கொண்ட ஒரு நாடு. அதில் இந்த பூமி எல்லா உயிர்களுக்குமானது. இதில் சக மனிதனுக்கே வாழ நிற்க ஒரு இடம் இல்லைன்னா அது ரொம்ப அருவருக்கத்தக்க, ரொம்ப கொடுமையான ஒன்றா பார்க்குறேன். இது மானுடத்தையே கொல்றதா பார்க்குறேன். வாழ வழி இல்லாமல், இடம் இல்லாமல் ஒரு தேடி போகிற மக்களை அரவணைக்கிறதா ஒரு தேசத்திற்கு பெருமையாக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அதான் அவர் செய்கிறாரு. வல்லாதிக்க திமிரா கூட இருக்கலாம். நம்ம போய் என்ன பேச முடியும், அதில் என்ன கருத்து சொல்ல முடியும்? வந்தவரையாக வாழ வைக்கும் தமிழகம் தான் இருக்க வழியே, வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் அமெரிக்கான்னு ஒன்றும் இல்லையே.